ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடிகன் காஷ்மீர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீட் பண்றதுல. பைத்தான் டியூட்டோரியல்ஸ்ல டியூபிள்ஸ் அப்படின்ற ஒரு சூப்பரான கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போறோம். டேட்டா ஸ்ட்ரக்சர்ல வந்து பைத்தானுடைய டியூபிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த டியூபிள்ஸ்ல என்ன சார் டியூபிள்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து யூஸ்வலா பாத்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டா இருக்குங்க. அந்த டேட்டாவை எல்லாத்தையுமே என்னோட ப்ரீவியஸ் கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா லிஸ்ட்னு ஒரு கான்செப்ட் சொன்னாங்க. அதாவது ஒரு பாக்ஸ் பிராக்கெட்ல வந்து டேட்டாக்களை கிளப் பண்ண போறோம். அதே மாதிரி தாங்க பண்றோம். லைக் பண்றோம். ஆனா இப்படி ஒரு பிராக்கெட் இருக்குங்க. ஸோ டியூபிள்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க பாக்ஸ் பிராக்கெட்டா இருக்கிறது இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இருக்கு. சரி, இது என்ன சார் ஒரு பூட்டு சிம்பிள் மாதிரி இருக்குன்னா இந்த டேட்டாவை நீ மாத்த முடியாது, இதை நீ மாத்த முடியும். இது ஒண்ணு. அண்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா சார் மாத்த முடியாது இந்த டேட்டா எதுக்கு சார் நான் வந்து ஆக்சஸிங் பண்ற மாதிரி, ஸோ ஃபாஸ்டர் ஆக்சஸிங்லாம் இருக்கிற மாதிரி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் வேணும்னா நம்மால் டியூபிள் தான் உள்ள வருவாங்க. வெரி ஃபாஸ்ட் ஆக்சஸிங். ஏன்னா இண்டெக்ஸிங் வெரி பவர்ஃபுல்லா இருக்கும். ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் இண்டெக்ஸ் கான்செப்ட்லாம் இருக்கு. இதை பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்கலாங்க. சரி, ஓகே. ஸோ டியூபிள்ஸ் எதுக்காக சார் இந்த டியூபிள் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது இம்மியூட்டபிள். டேட்டாவை நீ மாத்த முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இது ஏன் மாத்த முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஏன்னா ஃபாஸ்டர் எக்ஸிகியூஷனுக்கு இருக்கிற தொட்டு இந்த டேட்டாவை மாத்த மாட்டாங்க. ஓகேவா? ஸோ டேட்டா பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் பிளாக் ஆஃப் மெமரியில வைக்கிற தொட்டு வந்து பயங்கர பயங்கர ஃபாஸ்டா இருக்குமாங்க. ஓகேவா? அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட்லயும் இண்டெக்ஸ் இருக்கும், ரிவர்ஸ்லயும் இண்டெக்ஸ் இருக்குங்க. இதுதான் பெரிய அட்வான்டேஜுங்க. ஓகேவா? இது எல்லாமே வந்து டியூபிளுடைய பெரிய அட்வான்டேஜுங்க. ஸோ இதை பத்தி டீட்டெயிலா வந்து நான் ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கேங்க. wikidiki.com இந்த லிங்க்குக்கு போங்க. இந்த லிங்க் போங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் இந்த லிங்க் கொடுத்துருப்பேன். போங்க, டீட்டெயிலா ஒரு ஆர்டிகல் போட்டுருப்பேன், பாருங்க, நீங்க லேர்ன் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா வந்து பைத்தான் பத்தி நிறைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து இந்த லிங்க்குக்கு போங்க. இந்த லிங்க்குக்கு போனீங்கன்னா வந்து லைக் ஆட்டோமேட்டிக்கா பைத்தானுடைய எல்லா இன்டர்வியூ கொஸ்டின் கடைசி போயிடுங்க. அந்த பேஜோட கடைசிக்கு போனீங்கன்னா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் தான் நான் லோட் பண்ணி வச்சிருக்கேங்க. சரி, ஓகே. நாம இப்ப பாக்குறது வந்து டியூபிள்ஸ் பார்த்துட்டு இருக்கோங்க. டியூபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தானோட டியூபிள் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி இப்படி பிராக்கெட் இருக்கணுங்க. ஸோ பாக்ஸ் பிராக்கெட் இருந்துச்சுன்னா வந்து பாக்ஸ் பிராக்கெட் இருந்துச்சுன்னா அது வந்து லிஸ்ட்டுங்க. இந்த நார்மல் பிராக்கெட் இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுடைய டியூபிள்னு சொல்லுவாங்க. டியூபிளுடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன வந்து டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் ஆர் பர்மிட்டடுங்க. ஓகேவா? டியூபிள் வந்து டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸும் இருக்கலாங்க. ஓகே, டியூபிளும் ஒரு வெரி சூப்பரான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தாங்க. ஓகேவா? டியூபிளுக்கான இண்டெக்ஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா வந்து இந்த மாதிரி தான் இண்டெக்ஸஸ் இருக்குங்க. ஓகேவா? ஸோ இண்டெக்ஸஸ்ல நான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா சொன்னேன் இல்லைங்களா? ஃபார்வர்ட் இண்டெக்ஸும் இருக்கும், ரிவர்ஸ் இண்டெக்ஸும் இருக்குங்க. இதோட பெரிய அட்வான்டேஜ் இதுதாங்க. ஓகேங்களா? ஸோ இது 0th எலிமெண்ட்டுங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுங்க, இது வந்து செகண்ட் எலிமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி இது -1 எலிமெண்ட், -2, -3 இந்த மாதிரி நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த எலிமெண்ட்ஸுங்க யூசிங் இண்டெக்ஸஸ்ங்க. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டெக்ஸும் டேட்டா டைப்பையும் மிக்ஸ்அப் பண்ணியுமே பார்க்கலாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து x is equal to அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அதில் வந்து எலிமெண்ட்ஸ் நம்ம வைக்க போகிறோம். ஸோ எலிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா VBS அப்படின்னு நான் கொடுத்துருக்கேங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இது சிமிலர் டேட்டா டைப்ஸை மெர்ஜ் பண்ணுதுங்க. ஓகேவா? ஸோ 0th எலிமெண்ட் இங்கே இருக்கு. ஸோ இதுக்கு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸையும் இது மெர்ஜ் பண்ணுதுங்க. ஸோ இன்டீஜர் அப்படின்ற மாதிரி நம்மளால தர முடியுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட பூலியன் வேல்யூவும் தர முடியும்னு நினைக்கிறேங்க. ஆப்வியஸ்லி பூலியன் வேல்யூ தர முடியும். இங்க டூப்ளிகேட்டும் பர்மிட் பண்ணது நான் காமிக்க ட்ரை பண்றேங்க. ஓகேவா? ஸோ டிஸ்சிமிலர் டேட்டா டைப்ஸுமே வந்து நம்மளால டியூபிள்ல போட முடியும். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த கான்செப்ட்டுங்க. ஓகேவா? ஸோ டியூபிள்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து டியூபிள்ஸ் வந்து இண்டெக்ஸ்டு எலிமெண்ட்டுங்க. இண்டெக்ஸஸ் இருக்கிற தொட்டு ரொம்ப ஃபாஸ்டா இருக்குங்க. இண்டெக்ஸா இருக்கிறதோட டூப்ளிகேட்டை இது பர்மிட் பண்ணும். x is equal to ஜாவான்னு கொடுத்துருக்கேன். பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் ஒன்று ஜாவான்ற மாதிரி வந்திருக்குங்க. ஓகேவா? சரி, ஓகே. இது மெமரியில் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாங்க. ஓகேவா? நாம என்ன பண்ண போறோம்னா வந்து x is equal to கார் பைக் வேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் நான் தரப்போறேன். பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் நம்ம தரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுடைய டேட்டா வந்து இப்போ பிரிண்ட் ஆகுதுங்க. ஸோ மெமரியில அவுட்புட் வந்துச்சுங்க. இதுதான் டியூபிள்ஸுங்க. y is equal to கார் பைக் வேன் கார்னு தரங்க. திரும்பவும் டூப்ளிகேட்டா கார் வந்து திரும்ப டூப்ளிகேட் பண்ணி பாக்குறேங்க. அது வேலை செய்யுதான்னு பாக்குறேன். அதுவுமே சூப்பரா உங்களுக்கு வேலை செய்யுதுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய லிஸ்ட் வேலை செய்யும். ஸோ டியூபிள் வேலை செய்யுங்க. ஸோ நம்ம கோட் போய் பார்க்கலாங்க. நம்மளோட கோட்ல பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் இருக்குங்க. ஓகேவா? ஸோ பிரிண்ட் ஆஃப் எக்ஸுங்க y is equal to கார் பைக் வேன் கார்னு கொடுத்துருக்கேன். பிரிண்ட் ஆஃப் y நான் பண்ண ட்ரை பண்றேங்க. பிரிண்ட் பண்ணும்போது வந்து ரன் மாடியூல் நான் பண்றேங்க. பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகுதுங்க. ஸோ இதுதான் உங்களோட டியூபிள் ஒர்க்கிங் ஃபங்க்ஷனாலிட்டிங்க. சரி, ஓகே. டியூபிள்ஸ் வந்து நம்ம டேட்டாவை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. சார் நான் டியூபிளை சேஞ்ச் பண்ணோம் சார், எப்படி தான் சார் பண்றது அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டியூபிளை வந்து லிஸ்டா கன்வெர்ட் பண்ணணும். லிஸ்ட்டை வந்து டியூபிளா கன்வெர்ட் பண்ணுங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 மாதிரி 2 கொடுத்துருக்கேன். முதல்ல டியூபிளா இருக்கிறத லிஸ்டா கன்வெர்ட் பண்ணி என்ன நம்ம வேணுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கோ. அப்புறம் திரும்ப டியூபிளா மாத்திருங்க. டைரக்டா டியூபிளை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா ஃபாஸ்டர் எக்ஸிகியூஷனுக்காக அது இருக்குங்க. சரி, ஓகே. ஸோ இதை பத்தி டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ள போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம்.
நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நம்ம காஷவ் இன்ஃபோடெக் சேனலில் வந்து இதெல்லாமே போட்டிருக்கேன். போய் பாருங்கள், லேர்ன் பண்ணிங்க. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்கிட்ட படிக்கணும் சார் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக என்கிட்ட படிக்கலாங்க. ஓகேவா? இது என்னுடைய மெயில் ஐடிங்க, என்னோட ஃபோன் நம்பருங்க. சென்னையில் மதுரவாயில் மட்டும்தான் என் ஆஃபீஸ் இருக்குங்க. ஒரு சாக்லேட் வாங்க, ஜாலியாக பேசலாம். இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த அக்கௌண்ட்டில் ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் டீட்டெயிலாக போட்டு மொபைல் நம்பரை போட்டுருங்க. நான் உங்ககிட்ட பேச தயாராக இருக்கேன். சரி, ஓகே. இப்போ நம்ம பார்க்குறது ஆடிங் த டியூப்பிள். நான் திரும்ப சொல்கிறேங்க, டியூப்பிளோட பெரிய ட்ராபேக் ஏன்னா அது வந்து நீ சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி சேஞ்செல்லாம் பண்ணி திரும்ப டியூப்பிளாக மாற்றிப்பாங்க. அது ஒரு ஒர்க் அரௌண்ட் மாதிரிங்க. இந்த மாதிரி தான் வருங்க. பைத்தான் இருக்குங்க, எக்ஸுங்க, லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேங்க. ஓகே, லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு அதை எடுத்து ஒயில் போட்டிருக்கேன். ஸோ ஒய் வந்து ஒரு லிஸ்ட்டாக மாறிடுச்சு. லிஸ்ட்டில் எல்லா வேலையும் செஞ்சு திரும்ப டியூப்பில் மாற்றுறேன். ஸோ டியூப்பில் லிஸ்ட்டாக மாற்றி லிஸ்ட்டை டியூப்பில் மாற்றி திரும்ப யூஸ் பண்ணிப்போங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோங்க. ஓகேவா? இப்போ நம்ம கோடிங்குள்ளே போகலாங்க, எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஓகே, இப்போ இப்படி ப்ராக்கெட் இருக்குங்க, அது டியூப்பிள். ஓகேவா? C++, ஜாவா அப்படின்னு இருக்குங்க. இப்போ லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்னோடனே அந்த எக்ஸை வந்து நான் வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன், ஒய்யில் போட்டேன். இப்போ ஒய்ன்ற லிஸ்ட்டில் வந்து பைத்தானை போட்டாச்சுங்க. ஓகேவா? ஸோ டியூப்பில் லிஸ்ட்டாக மாற்றி லிஸ்ட்டில் மாடிஃபை பண்ணிட்டு திரும்ப டியூப்பில் மாற்றிடுறேங்க. அடா பாவிகளா, என்ன கோல்மால் பண்ணுறேன் பாருங்க. ஸோ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்னோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஃபைனல் அவுட்புட் பிரிண்ட் ஆகிடும். என்னோட டியூப்பில் எல்லா வேல்யூவும் வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதை அப்படியே கோடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாங்க. ஓகேவா? ஸோ முதல்ல வந்து டேட்டா வந்து டியூப்பிளாக இருக்குங்க. அதை லிஸ்ட்டாக மாற்றி ஒயில் போட்டு லிஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு லிஸ்ட்டை வந்து திரும்ப டியூப்லாம் மாற்றி திரும்ப உள்ளே போட்டுக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கோட் நமக்கு ஒர்க் ஆகுதுங்க. ஸோ இதை நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ ரன் பண்ணும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஆப்பண்டா இந்த மாதிரி வருங்க. ஓகே, நம்மளோட டேட்டா வந்துச்சுங்க. இதுதான் வந்து உங்களோட டியூப்பிள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து டியூப்பில் நம்ம மாற்ற முடியும். சரிங்க சார், நான் இப்போ டியூப்பில் வந்து சேஞ்ச் பண்ணும் சார், என்னோட வேல்யூ பைத்தான் இருக்குது சார், அதை நான் மாற்றணும் நினைங்க சார். அதே காமெடி தாங்க. முதல்ல நீ லிஸ்ட்டாக மாற்றி இந்த இண்டெக்ஸ் 0ங்க, பைத்தானை பதிலாக சீனு இண்டெக்ஸை மாற்றிட்டு திரும்ப டியூப்லாம் மாற்றி திரும்ப பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ஒர்க் அரௌண்டுங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியுங்க. ஓகேவா? C++ அண்ட் ஜாவான்னு இருக்குங்க. ஓகேவா? C++ ஜாவான்னு இருக்குங்க. இப்போ வந்து எக்ஸை வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ஒயில் போட்டுக்கிட்டேன். இப்போ ஒய் வந்து ஒரு லிஸ்ட்டாக மாறிடுச்சுங்க. ஒய் வந்து இப்போ லிஸ்ட்டுங்க. இப்போ அங்கே பாக்ஸ் ப்ராக்கெட்டாக மாறிடுச்சுங்க. ஒய் ஆஃப் ஒன்னுன்ற இந்த C++ இருக்கு இல்லையா, இந்த C++ பதிலாக வந்தீங்கன்னா பைத்தான்னு மாற்றிட்டேங்க. மாற்றிட்டு திரும்ப இந்த பாக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கிறது டியூப்பிளாக மாற்றுறேங்க. திரும்ப வந்து ப்ராக்கெட்டாக இப்படி மாறுதுங்க. மாறின பின்னாடி வந்து அதை நான் பிரிண்ட் பண்ணுறேங்க. டியூப்பிள் நமக்கு பிரிண்ட் ஆகுதுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய டியூப்பிளை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. அடுத்தது வந்து இது நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுடைய கோட் இருக்குங்க. கோடில் வந்து நான் வந்து இந்த டியூப்பிளை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். லிஸ்ட்டை கொண்டு போய் திரும்ப லிஸ்ட்டில் மாற்றி திரும்ப டியூப்பிளாக கன்வெர்ட் பண்ணி நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. ஓகேவா? பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேங்க. ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது, இங்கே பார்க்கலாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரிமூவிங் தி டியூப்பிள்ஸுங்க. சார் டியூப்பிள்ஸை ரிமூவ் பண்ண முடியுமானா ரிமூவ் பண்ண முடியாதுங்க. அன்சேஞ்சபிள் தாங்க. ரிமூவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து திரும்ப லிஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணி எதை ரிமூவ் பண்ணி திரும்ப டியூப்பிளாக மாற்றி கொண்டு வரேன். ஓகே, அதே கான்செப்ட் தாங்க. திரும்ப ஒரே கான்செப்ட் தாங்க. ரிமூவிங் தி டியூப்பிள்ஸுங்க. ஓகே, டியூப்பில் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. ஓகேவா? ஸோ என்கிட்ட டேட்டா C++, ஜாவான்னு இருக்குது. என்னுடைய டியூப்பிள் ரெடி, மெமரியில் போய் ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறேங்க. இந்த லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது டியூப்பிளாக லிஸ்ட்டாக மாறிடுச்சுங்க. இப்போ ரிமூவ் சீன்னு ஒன்று, இந்த சியை மட்டும் நான் ரிமூவ் பண்ணுறேங்க. ஓகேவா? ரிமூவ் பண்ணியாச்சுங்க. இப்போது லிஸ்ட்டாக இருக்குது, அதை திரும்ப டியூப்பிளாக மாற்றுறேன். டியூப்பிளாக இங்கே மாறுதுங்க. ஸோ ப்ராக்கெட் பாருங்கள், ப்ராக்கெட்டாக மாறிடுச்சுங்க. இப்போ எனக்கான அவுட்புட் இங்கே பிரிண்ட் ஆக போகுதுங்க. ஸோ இப்போ எனக்கான அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆக போகுதுங்க. அவுட்புட் பிரிண்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த கோட் வேலை செய்யும். அந்த கோடை நான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேங்க. ஸோ இப்போ நம்ம அதை ரன் பண்ணி பார்க்கலாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் கேட்கலாம், சார் டியூப்பில் டேரெக்டாக பண்ண முடியாதா சார்னா வந்து அதோட நேச்சர் அண்ட் ப்ராப்பர்ட்டியை வந்து மாற்ற முடியாதுன்ற மாதிரி தான் இருக்குங்க. ஓகேவா? ஸோ வி கான் சேஞ்ச் இட், அதான் உண்மைங்க. ஓகேவா? இதுக்கான அவுட்புட் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ என்னுடைய ஆர்டிகல்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த லிங்க்குக்கு போங்க. wikidiki.comல இந்த லிங்க்குக்கு போனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன் இந்த லிங்க்குங்க, போய் பாருங்கள், லேர்ன் பண்ணிக்கங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்டர்வியூ கொஷின்ஸ் வேணா வந்து இந்த லிங்க்குக்கு போங்க. அண்ட் ஃபைனலாக வந்து இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றிங்க. ஸோ ஒன்றே தாங்க, நீங்கள் என்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உதவி பண்ண தயாருங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாட்டுங்க, வாழ்க்கை தமிழ். திஸ் இஸ் சேனல் விக்கிடிக்கின்னு காஷன் பண்ணுங்க. இது எல்லாமே சோஷியல் நெட்வொர்க்ஸ் சேனல்ஸ் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த விதம் கேட்கலாம். தேங்க்யூ.